ரயில் மற்றும் ரயில் நிலையங்களில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை மற்றும் புறநகர் ரயில் நிலையங்களின் பாதுகாப்பு நிலை என்ன என்பதை தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்பொழுது பல்வேறு குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிற நிலையில இந்த சிசிடிவி கேமராக்கள், காவலர்களுடைய பாதுகாப்பு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன சூழல் நீடிக்கிறது ரயில் நிலையங்களில்? நுங்கம்பாக்கம் சுவாதி படுகொலையில தொடங்கி பலவந்தாங்கல்ல பெண் காவலர் மீதான பாலியல் சம்பவம் வரை என ஏராளமான குற்றச்சம்பவங்கள் என்பது ரயில் நிலையங்கள்ல ஏற்பட்டு வருகிறது. குறிப்பா ரயில் நிலையங்கள்ல பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்றளவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் ரயில் நிலையங்கள்ல பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்பது இன்றளவும் கேள்விக்குறியாக இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால் இரவு வேளைகள்ல ஆள் அரவமின்றி காணப்படக்கூடிய அந்த புறநகர் மின்சார ரயில் நிலையங்கள்ல செல்லக்கூடிய பயணிகளுக்கு பல்வேறு குற்றச்சம்பவங்கள் என்பது அரங்கேறி வருகிறது. குறிப்பா சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் தினசரி 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையங்களுக்கு வந்து செல்கிறார்கள். ரயில் நிலையங்களை பொறுத்தமட்டில் சென்னை கோட்டத்தில் 160 ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 57 ரயில் நிலையங்கள்ல தான் சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 57 ரயில் நிலையங்களையும் பார்த்தோம் என்றால் முழுமையாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. குறிப்பா ரயில் நிலையத்துடைய நுழைவு வாயில்கள் மற்றும் படிக்கட்டுகள், அது மட்டுமின்றி மகளிர் பயணம் செய்யக்கூடிய அந்த பெட்டிகளுக்கு அருகாமையில் மட்டும்தான் சிசிடிவி கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களுடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மீதம் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் 74 ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய பணிகள்ல தெற்கு ரயில்வே முழுவீச்சில் ஈடுபட்டு வராங்க. சென்னை கோட்டத்தின் சார்பில் வருகின்ற ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளாக 130 ரயில் நிலையங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்பயா நிதியுதவி திட்டத்தின் கீழே இத்தகைய முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மறுபுறம் ரயில்வே பாதுகாப்பு படையை பொறுத்தமட்டில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சென்னை கோட்டத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதன் காரணமாக ரயில்கள்ல பாதுகாப்பு என்பது வழங்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது.